பற்றி முடிவு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இல்லை, இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கார் பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவை முன்னவர் என்ன சார்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் இருங்க. அவை முன்னவர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர் சொல்லுகிற போது ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் நிதியை பற்றி சொன்னேனே தவிர வீரர்கள் வந்து கொச்சைப்படுத்துவதை போல் என்று வார்த்தைகள் சொல்லியிருப்பது அவை குறிப்பிலிருந்து நீங்கள் தயவு சூழ்ந்து இல்லை, எந்த வீரர்களை பற்றி நான் கொச்சைப்படுத்தவில்லை. இவ்வளவு நிதி செலவு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னவங்க இருங்க சொல்லி இருக்கிறோம். நீங்க ஆரம்பிச்ச இடத்த நாங்கள் சொல்ல வேண்டியிருக்குப்பா. மார்க்கெட் சொன்னேன்னு சொன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனையை வந்திருக்கு. அவர் ஆரம்பிச்சு விட்டாரு, நீங்க இருக்க அமைதியா போச்சு. அவர் எப்ப ஆரம்பிச்சாலும் இதே பிரச்சனை தான். இங்க பாருங்க, இருங்க, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. வாயிலே வடை சுடுக என்ற வார்த்தை ஏற்கனவே இந்த பக்கம் வந்தது, அது அவை குறிப்பில் இருக்கிறது. இவரும் வாயிலை வடை. இப்ப என்ன எனக்கு கவலை வந்திருக்குது என்றால், சட்டமன்றத்துக்குள்ளவே எல்லோருமே வாயிலே வடை சுட்டுக் கொண்டிருக்கலாம். எப்போது நமக்கெல்லாம் திட்டம் இருந்து காத்திருக்கிற மக்களுக்காக நீங்கள் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உறுப்பினர் ஜிவி மார்க்கெட் என்ன காரணம் முடிச்சு பேனாதான் இல்லையே, அந்த திட்டமே இல்லையே. நான் தான் சொல்றேன், திட்டமே இல்லையா, அறிவிப்பா வந்தது இல்லையே. விடுங்க, சரியா கொடுங்க. சரி, மாண்பு உறுப்பினர் ஏன் வேலை அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், இன்னும் சொல்ல போனால் முன்னாள் துணைவேந்தர்கள், பொதுவெளித்தலைவர் போலாம் கலைஞருடைய சேவை பாராட்டி இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் தான் சிற்பியாக இருந்து திராவிட இயக்கம் அவர் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டுக்கு போட்ட ஆணை இருக்கிறது, அதுக்கு இணையான ஆணை யாரும் போட முடியாத அளவுக்கு அவர் செய்தவர். அதனால அவருக்கு ஒரு நினைவு ஒரு சின்னத்தை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அது பொதுப்பணித்துறையின் சார்பாக தான் அந்த கோரிக்கை ஏற்று இங்க பொதுமக்களுடைய இசையெல்லாம் பெற்று அதுக்கு பின்னால் ஒன்றிய அரசாங்கத்திற்கு மனு செய்யப்பட்டு ஒன்றிய அரசாங்கத்துடைய சுற்றுச்சூழல் அனுமதி தந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கமே அந்த பேனாவை வைக்கலாம் என்று ஒன்றிய அரசாங்கம் அனுமதி தந்து விட்டது. இந்த நிலையில் தான் மாண்பு முதலமைச்சரிடத்திலே எங்கள் துறையின் சார்பாக கேட்டபோது சொன்னார், இது அவசியமா என்று சொல்லிவிட்டதோடு மட்டுமல்ல, இன்றைய பொருளாதாரத்திற்கு தேவையில்லை. என்றைக்கு தமிழ்நாட்டிலே பொருளாதாரம் என்றைக்கு சீர் செய்கிறதோ அந்த காலத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று வேண்டாம் என்று சொன்னவர் என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர். சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஆனா வேண்டாம் என்று சொன்னார் என்று பத்திரிகை செய்தி வந்தது. கூடுதல் செய்தியா உறுப்பினர் என்ன ஒரு கூடுதல் செய்தியாக ஒன்றை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மக்களுடைய எதிர்ப்பு பல தரப்புல வந்து அந்த உண்மையை நீங்கள் சொல்ல வேண்டும். உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள்